அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிறது நடிகை சமந்தா ராஜ் நிதிமுரு 2வது திருமணம். கோவை ஈசா யோகா மையத்தில் பூத சுத்தி முறையில் நடிகை சமந்தா திருமணம் நடைபெற்றுள்ளது. 1/12/2025 நேற்று சமந்தா ராஜ் நிதிமுருவுடன் நட்பாக பழகி வந்த நிலையில் சமந்தா கோவையில் நடந்த எளிய நிகழ்ச்சியில் நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் 30 பேர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பூத சுத்தி முறைப்படி திருமணம் செய்து கொண்டார்கள். கோவையில் திரைப்பட இயக்குனர் ராஜ் நிதிமுருவை திருமணம் செய்து கொண்டார். ராஜ் நிதிமுரு இயக்கிய ஃபேமிலி மேன் என்கிற வெப் சீரிஸில் நடித்த போது இருவருக்கும் நட்பு ஏற்பட்டு அது காதலாக மாறி இப்போது திருமணத்தில் இணைந்திருக்கிறார்கள். நடிகை சமந்தா தெலுங்கில் பிரபல நடிகரான நாகார்ஜுனாவின் மகனும் நடிகருமான நாக சைத்தன்யாவை கடந்த 2017ஆம் ஆண்டு திருமணம் செய்திருந்தார். அதன் பிறகு அவருடன் திருமண வாழ்வில் இருந்து பிரிந்து விவாகரத்தும் பெற்றார். இதனிடையே ஃபேமிலி மேன் என்ற வெப் சீரிஸில் நடித்து வட இந்தியா முழுவதும் மீடியாவில் பிரபலமானார். அங்கு பணியாற்றிய ராஜ் நிதிமுரு என்ற இயக்குனருடன் நெருக்கமாக பழகி வந்த நிலையில் இருவரும் தற்போது திருமணம் செய்து கொண்டுள்ளனர். தென்னிந்திய திரையுலகில் டாப் நடிகையாக வலம் வந்தவர் நடிகை சமந்தா. சமீபத்தில் இவர் ராஜ் நிதிமுரு என்கிற இயக்குனருடன் பழகி வந்ததாகவும் இருவரும் டேட்டிங் செய்வதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருந்தது. சமீபத்தில் அவருடைய புதிய பட பூஜையிலும் கலந்து கொண்டார். இவர்கள் விரைவில் திருமணம் செய்து கொள்வதாக கூறப்பட்டிருந்தது. கோயம்புத்தூரில் உள்ள ஈசா யோகா மையத்தில் இவர்கள் திருமணம் நெருங்கிய நண்பர்களுடன் எளிமையாக நடைபெற்றுள்ளது. சமந்தா ராஜ் நிதிமுரு ஆந்திராவில் திருப்பதியை சேர்ந்தவர் என்றும் இவர் நண்பருடன் இணைந்து, அதாவது கிருஷ்ணா டிகோ அவரோடு இணைந்து ராஜ் டிகோ பிலிம்ஸ் நிறுவனத்தை தொடங்கினார். அதன் பிறகு இருவரும் இணைந்து பிரபலமான வெப் சீரிஸ் ஃபேமிலி மேன் வெப் தொடரை தயாரித்தனர். ஃபேமிலி மேன் வெப் சீரிஸு தமிழ்நாட்டில் சர்ச்சையை கிளப்பினது. பிற மாநில மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த ஃபேமிலி மேன் வெப் தொடரில் சமந்தா 2வது சீசனில் நாயகியாக நடித்திருந்தார். அதில் பணியாற்றிய போது சமந்தா ராஜ் நிதிமுருவுக்கும் காதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து பொதுவெளியில் அவ்வப்போது சந்தித்து பேசி வந்தார்கள். ராஜ் நிதிமுருவும் ஏற்கனவே விவாகரத்து பெற்றவர். நடிகை சமந்தாவும் நாக சைத்தன்யாவை காதலித்து திருமணம் செய்து பிறகு அவருடன் விவாகரத்து பெற்றார். சவுத் இந்தியா முழுவதும் ஹாட் ஆஃப் த டாபிக்கு சமந்தாவின் 2வது திருமணம் தான். இப்போ அடித்த புயலை விட வேகமாக செய்திகள் பரவி வருது. ஏன்னா சமந்தாவின் முதல் திருமணம் நடந்தது அக்னேனி நாகார்ஜுனாவோட ஃபேமிலியில். அது சாதாரண குடும்பம் இல்லை. தெலுங்கு சினிமாவே கட்டுப்பாட்டில் வச்சுருக்க ஒரு 4 குடும்பத்தில் ஒரு குடும்பம். 4000 கோடிக்கும் சொத்துக்கள் வைத்திருக்கிற சவுத் இந்தியாவின் முதல் பணக்கார நடிகர் நாகார்ஜுனாவின் குடும்பம். அதாவது நாகார்ஜுனாவோட அப்பா நாகேஸ்வர ராவ், அவரும் பிரபலமான நடிகர். நம்மூர் எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் அவங்களுக்கு நிகராக ஆந்திராவில் தெலுங்கில் நடிகராக இருந்தவர். பல தமிழ் படங்களும் நடிச்சிருக்காரு. நம்ம ஊரில் எம்ஜிஆர் சிவாஜினா தெலுங்கில் என்டிஆர் நாகேஸ்வர ராவ். என்டிஆர் எம்ஜிஆர் பாணியை பின்பற்றி எம்ஜிஆர் ஆலோசனைப்படி ஒருங்கிணைந்த ஆந்திராவோட முதல்வராகவும் ஆனார். அக்னேனி நாகேஸ்வர ராவ் அரசியல் பக்கம் போகலை, மாறாக சினிமா எடுப்பதற்கான ஸ்டுடியோ கட்டினார். மெடிக்கல் காலேஜின்னு சில கோடிகளில் தொடங்கினது இன்றைக்கி பல ஆயிரம் கோடியாக வளர்ந்துருக்கு. அவரோட மகனான நாகார்ஜுன் தெலுங்கு சினிமாவில் புகழின் உச்சத்தில் இருந்தார். தெலுங்கு சினிமாவை பொறுத்தவரை ஒரு 4 குடும்பம் தான் கையில் வச்சுருக்கு. அதில் ஒரு குடும்பம் அல்லு ஃபேமிலி. அவங்க யாருன்னா சிரஞ்சீவி வகைரா. 1 டஜன் கதாநாயகர்கள் இருப்பாங்க. பவன் கல்யாண், ராம் சரண், அல்லு அர்ஜுன்னு அவங்க ஒரு வகையில். அடுத்ததாக என்டிஆர் ஃபேமிலி. பாலகிருஷ்ணா, ஜூனியர் என்டிஆர், ஹரிகிருஷ்ணான்னு ஒரு டஜன் ஹீரோக்கள் இருப்பாங்க. அடுத்ததாக அக்னேனி ஃபேமிலி. நாகார்ஜுன், நாக சைத்தன்யா, ராணா டகுபதி, வெங்கடேஷ்னு ஒரு டஜன் ஹீரோக்கள் இருப்பாங்க. 4வது பிரபாஸ் வகைரா. பிரபாஸ் அப்பா ஒரு ப்ரொடியூசரு. அவங்க குடும்பத்தில் ஒரு டஜன் நடிகர்கள் இருப்பாங்க.
ஒரு டஜன் ஹீரோன்னு சொல்கிறீங்களே 2-3 பேர் தானே ஒரு குடும்பத்தில் இருக்காங்கன்னு இப்போ கேட்டிங்கன்னா, அதாவது கதாநாயகனா அறிமுகமாகுவாங்க, அப்புறம் அவங்க மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி குணச்சித்திர நடிகர்களாக மாறிடுவாங்க. இந்த 4 குடும்பத்தையும் பகைச்சிக்கிட்டு தெலுங்கு சினிமாவில் நடிக்க முடியாது, இல்லை நீடிக்க முடியாது. ஒன்று இந்த 4 குடும்பங்களில் இருந்து ஹீரோவாக வருவாங்க, இல்லைன்னா ஹீரோ ஆன பின்னாடி இந்த 4 குடும்பங்களில் ஏதாவது ஒரு ஹீரோவோட மகளையோ தங்கச்சியோ திருமணம் செய்து மருமகன் ஆகிடணும். இல்லைன்னா அவங்க தெலுங்கு படத்தில் நடிக்க முடியாது, அதையும் மீறி நடித்தா படம் வெளியில் வராது. அதுக்காக ப்ரொடியூசர் யாரும் இந்த 4 குடும்பத்தையும் பகைச்சிக்க மாட்டாங்க. சினிமாவில் மட்டும் இல்லை, அரசியல்லையும் சக்தி வாய்ந்த குடும்பம் தான் இந்த 4 குடும்பமும். ஆந்திரா தெலுங்கானா முதல்வர்கள் இந்த 4 குடும்பத்து கூட நட்போடு இருப்பாங்க. என்டிஆர் குடும்பத்தை பற்றி சொல்லவே வேணாம். அதில் ஒருத்தர் தான் நம்ம இப்போதைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு. அதே மாதிரி சிரஞ்சீவியோட தம்பி பவன் கல்யாண் தான் ஆந்திராவோட துணை முதல்வர். அதே மாதிரி அக்னேனி ஃபேமிலி, நாகார்ஜுன் தெலுங்கானா முதல்வர், ஆந்திரா முதல்வர். தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவோடையும் தற்போதைய முதல்வர் கூடயும் தொடர்ந்து நட்பில் இருப்பவர் நாகார்ஜுன். முதல் மனைவி நடிகர் ராணா டகுபதியோட அத்தை, வெங்கடேஷோட அக்கா. 2வது மனைவி தான் அமலா, அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இப்படி ஒரு சக்தி வாய்ந்த குடும்பத்தை எதிர்த்து 4000 கோடி சொத்துக்களை தூக்கி எறிந்த சிங்கப்பெண் தான் சமந்தா. நாக சைத்தன்யா சமந்தா விவகாரத்தான போது ஜீவனாம்சமாக 300-400 கோடி தருவதாக அக்னேனி ஃபேமிலி முன் வந்ததாக சொல்கிறாங்க. அது எதுவும் தனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. இந்த 4 குடும்பத்தையும் மீறி தெலுங்கு சினிமாவில் வளர்ந்தவங்க 1-2 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் மகேஷ் பாபு. அவங்க அப்பா சூப்பர் ஸ்டார் கிருஷ்ணாவோட மகன், ஆந்திராவோட பிரின்ஸ். கோடிக்கணக்கான ரசிகர்களை கையில் வச்சிருப்பவர் மகேஷ் பாபு. அதாவது இவர் மகேஷ் பாபு வருடத்துக்கு தெலுங்கானா ஆந்திரா மக்களுக்கு 30 கோடிக்கும் அதிகமான தொகையை செலவு செய்பவர் மகேஷ் பாபு. அதனால் அவருடைய படங்கள் எந்த தடங்களும் இல்லாமல் வெளியாகும். இன்னொரு நடிகர் யாருன்னா நானி. அந்த 4 குடும்பத்துக்கும் வெளியிலிருந்து சினிமாவில் வளர்ந்தவர். இவரும் அவ்வப்போது நாகார்ஜுனாவோடு நட்பாக பழகி வருபவர். நானியை தவிர வேறு யாருன்னா ரவி தேஜா, சிரஞ்சீவியோடு நட்போடு இருப்பவர். தான் ஒரு சிரஞ்சீவியின் ரசிகன், என் தலைவர் சிரஞ்சீவின்லாம் சொல்லிப்பார். நானியை தவிர வேறு யாருமே அந்த குடும்பத்தை மீறி தெலுங்கு சினிமாவில் வளர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த குடும்பத்தை எதிர்த்து தான் விவாகரத்து வாங்கி மீண்டும் சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 2வது திருமணம் அவங்க சமந்தா செஞ்சு கொண்டதால தான் மீடியாவில் இவ்வளவு வேகமாக பரபரப்பாக செய்தி வருது. நேற்று கோவையில் நடந்த ஈசா யோகா மையத்தில் திருமணம் செய்து கொண்டாங்க. ஈசா மையத்தில் இருந்த லிங்க பைரவி தேவி கோயில் அங்கே இருக்குது. அந்த கோயிலில் தான் திருமணம் செஞ்சுருக்காங்க. பூத சுத்தி விவாக முறைப்படி இந்த திருமணம் நடைபெற்றதாக சொல்கிறாங்க. சமந்தா ஒரு கிறிஸ்டின் பேக்ரவுண்டால் வந்தவங்க, கிறிஸ்தவ குடும்பம். இந்த 2வது திருமணம் இந்து முறைப்படி திருமணம் செஞ்சுருக்காங்க. சமந்தா ரூத் பிரபு, அதுதான் அவங்க பேர். சென்னையில் உள்ள பல்லாவரத்தை பூர்வீகமாக கொண்டவர் சமந்தா. இந்த திருமணத்தில் சமந்தாவுக்கு நெருக்கமான உறவினர்கள், நண்பர்கள், அதே மாதிரி அந்த டைரக்டர் ராஜ்நிதி முருவோட அவருக்கு நெருக்கமான நண்பர்கள், உறவினர்கள், இவங்க மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. ஒரு 30 பேர் கலந்து கொண்டதாக சொல்கிறாங்க. இந்த திருமணத்தை ஏன் ஈசா மையத்தில் வச்சாங்கன்னா, சமந்தா அடிக்கடி ஈசா யோகா மையத்துக்கு போய் யோகா பயிற்சி எடுத்திருக்காங்க. சிவராத்திரி விழாவிலையும் கலந்துக்கிட்டாங்க. சிவராத்திரி வந்தாலே சின்ராசை கையிலே பிடிக்க முடியாதுன்னு சத்குரு ஜக்கி வாசுதேவோட ஃபோட்டோக்கள் வைரலாகவும், மகா சிவராத்திரியை விடிய ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் மாதிரி கிராண்டாக நடத்துவார் சத்குரு. சமந்தாவை பொறுத்தவரை அங்கே அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நிம்மதி கிடைக்க போய் இந்த 2வது திருமணம் நல்லா இருக்கணும்னு முறைப்படி இருவிட்டார் சம்மதத்தோட இந்த திருமணம் நடைபெற்றிருக்கதா சொல்கிறாங்க. திருமண ஏற்பாடுகளை அவங்க ரகசியமாக வச்சுருந்துருக்காங்க. அவங்களாகவே ஃபோட்டோ ரிலீஸ் செய்த பிறகு தான் தெரிய வந்தது அனைவருக்கும். நாக சைத்தன்யா சமந்தா இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. நாகார்ஜுனா அமலா அவங்க அதே மாதிரி காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அமலாவும் ஒரு நடிகையாக இருந்தவங்க. நாகார்ஜுனாவை திருமணம் செய்து கொண்ட பிறகு அமலா சினிமாவில் நடிப்பதை டோட்டலாக விட்டுட்டு ஒரு குடும்ப தலைவியாக இருக்காங்க. அதே மாதிரி சமந்தாவும் அந்த வீட்டு மருமகளாக மட்டும் இருக்கணும்னு அந்த குடும்பம் எதிர்பார்த்துருக்காங்க. அந்த அக்னேனி ஃபேமிலி சமந்தாவுக்கு நடிக்கணும்னு ஆசை இருந்தது. அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் பெருசாகி கணவன் மனைவிக்குள்ள பெரிய பிரச்சனையாகி
விவாகரத்தில் போய் முடிஞ்சுது. 2021 விவாகரத்து ஆகிட்டு. நாகசைத்தன்யா 4000 கோடி சொத்துக்கு அதிபதியாக இருக்கிறதால விவாகரத்து நேரத்தில் ஜீவானம்சமாக 300-400 கோடி தருவதாக பேசப்பட்டது. சமந்தா அது எதுவும் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஜீவானம்சம் அதிகம் கேட்டு பல நடிகைகள் நீதிமன்ற படியேறும்போது துணிச்சலாக சமந்தா அது எதுவும் வேண்டாம்னு சொன்னது பலராலும் பாராட்டப்பட்டது. தற்போது சமந்தாவுக்கு 2வது திருமணம் வெற்றியடைய அவர்கள் நீடூழி வாழ வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றிகள் பல பல.